நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் மகளிர் மன்றாட்டு ஜெபம் நிகழ்ச்சி மூலமாக இந்த மத்தியான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கு காரணமாயிருக்கிற ஹெவன் டிவியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதன் மூலம் நாம் சேர்ந்து எங்கெங்கே இருந்தாலும் ஒரே நேரத்தில் அவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒரே காரியத்துக்காக ஜெபிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனை நல்லவர், எத்தனை வல்லவர் இல்லையா? ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நம்மளை ஜீவன் சுகம் பலத்தோடு காத்த தேவனுக்கு பாதத்திலே சிறிது நேரம் நாம் அமரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் இல்லையா? கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. எவ்வளோ வேலை இருந்தோம், அது மத்தியில் இந்த நேரத்தை ஒதுக்கி கொண்டு இந்த ஆண்டவருக்காக நாம் ஜெபிப்போன்னு வந்திருக்கீங்களே, நிச்சயமாக தேவன் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி இந்த ஜெப நேரத்தை நாம் துவங்குவோமா? அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் படிக்கும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 41 அதனுடைய 12வது வசனம். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர். ஹல்லேலூயா. நம்முடைய உத்தமத்திலே கர்த்தர் நிலை நிறுத்தணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான காரியம். பாருங்கள், உத்தமத்தில் நம்ம தாங்கணும். ஆண்டவர் நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்கு முடியலை, நீர் பலன் தாங்கன்னு. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் தாங்குவார். அந்த சங்கீதக்காரன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறான் பாருங்கள், ஆண்டவர் என்னுடைய உத்தமத்தில் என்னை தாங்குறாங்க. அப்போ நம்முடைய வாழ்வு எவ்வளோ உத்தமமாக காணப்படணும் இல்லையா? இந்த மத்தியான நேரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம இன்னைக்கு அதை மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமா? நான் உத்தமின்னு சொல்கிற அளவுக்கு ஆவி ஸ்ட்ராங் எனஃப். நம் சற்று நம்மை நிதானித்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்துக்கு நேராக நம்ம உட்கார்றோம். நம்ம நிதானிப்போமா? சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும், என்னுடைய உத்தமத்தில் எங்கே தாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய உத்தமம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்ம எவ்வளோ தந்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்முடைய உத்தமத்தை அதில் காட்ட மாட்டோம், தராத்ததை தான் நோக்கி ஏங்கி நம்ம ஆண்டவர் தராத்தனால ஹி டசன்ட் கிவ் மீ, எனக்கு நான் டிசர்வ் பண்ணலை அதனால் தரலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? அவரை விட்டு பின்வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து முதலாவதாக ஆண்டவர் நமக்கு தந்த காரியங்களுக்கு நன்றி செலுத்தி அடுத்தது நம் ஜெப விண்ணப்பங்களுக்கு நேராக எடுப்போமா? இப்போ ஒரு பழைய பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி அறிக்கையிடுவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றியால் பாடிடுவோம். நன்றியாக தேவனிடத்தில் நம்ம பாடும்போது நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு காரியத்தை நினைத்து தேங்க் பண்ணும்போது நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம ஐயோ இவ்வளோ செஞ்சுருக்காரேன்னு சொல்லிட்டு நம்ம உத்தமத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் பார்ப்போம் இல்லையா? அந்த நன்றி இதயத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் பாடுவோமா? கிருபையின் மகா
ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே வந்து ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்க ஆண்டவரே நீ தந்த கிருபைக்காய்மை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மத்தியான நேரத்திலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்து எங்கள் நன்றிகளை ஏறெடுக்க ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். நீ தந்த கிருபைக்காய்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ பாராட்டின எல்லா கிருபைகளையும் எல்லா இரக்கங்களையும் நினைத்து கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கத்தக்கதாக, நன்றியோடு மகிமைப்படுத்ததாக ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட விடுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேரத்தக்கதாக, எங்கள் உத்தமத்திலே நாங்கள் நிலை நிற்கத்தக்கதாக, அதன் மூலம் கர்த்தர்களை தாங்கி உம்முடைய சமூகத்தில் எங்களை நிலைநிறுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, சோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. ஆமென். ஆண்டவரே, நன்றியோடுமை சோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை சோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். நீ தந்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்திற்காக நன்றியோடுமை சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் நாவு மாத்திரமல்ல அப்பா, எங்கள் இருதயத்தின் ஆழத்தின் நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் பெரியது, உம்முடைய இரக்கங்கள் பெரியது அப்பா, உம்முடைய தயவு பெரியது. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ தந்த ரட்சிப்பு பெரியது கர்த்தாவே. உம்மை அறிகிற அறிவை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன் சோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கீங்களே அப்பா, அது மிகவும் பெரியது. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம், ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட உம்மை ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறதான ஒரு அறிவை தந்திருக்கிறீங்களே அப்பா, அதுவே மேலான கிருபை, மேலான இரக்கம் அப்பா. அதற்காக ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கேயோ கிடந்த எங்களை கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவை கொடுத்து கர்த்தாவே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமான எங்களை தெரிந்தெடுத்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை சோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே சபைக்காக ஜெபிக்க உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை அறிகிற அறிவை தந்து நல்ல ஒரு கூடுகையை ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலும் சோத்திரிக்கிறோம். நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினாலும் சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இது எங்களால் உண்டானது அல்லப்பா, உம்முடைய இரக்கம் அப்பா. உம்முடைய இரக்கத்தினால் கர்த்தர் எங்களை சேர்த்து கொண்டு நடத்துகிறபடினாலுமே சோத்திரிக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவிலே நாங்கள் ஒன்றாயிருக்கிறது போல ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகளுடைய குடும்பத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அவர்கள் உம்மை அறிகிற அறிவை கொடுத்து கர்த்தாவே நீர் அவர்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே சேர்த்து கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. அவர்களும் கர்த்தாவே இன்னும் அதிகமாய் உம்மை வளரத்தக்கதாக, அதிகமாய் உம்மை கனி கொடுக்கத்தக்கதாக, குடும்பமாக சாட்சியாய் ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்பேற்று நடத்துங்க. ஒவ்வொருவரும் தங்கள் உத்தமத்தில் நிலை நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம் இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடினாலும் சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டோரின் உன்னத அழைப்பினை அறிந்து வந்திடுவேன். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பின் அறிந்தே வந்திடுவேன். அளவில்லா திருவாக்கும் இதனை அவனியோர் கழிப்பேன். அவனியோர் கழிப்பேன். அளவில்லா
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் இந்த நேரத்திலும் நம்ம ஒருத்தருக்கொருத்தர் பார்ப்பதற்கு உதவியாக இருக்குது இந்த ஹெவன் டிவிக்காக ஜெபிக்க போகிறோம். தேவன் இந்த ஹெவன் டிவி ஆசீர்வதிக்கணும். அது இருக்கிற நிமித்தம் எத்தனையோ வீடுகளுக்கு அது செல்லுகிறது. ஆண்டவரை அறியாத இடத்திலும் அது செல்லுகிறது. அந்த ஒருவேளை நம்ம ஆன் பண்ணி வச்சிருக்கிறது தேவனை அறிந்த வீடாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய சத்தத்தை கேட்கிறது தேவனை அறியாத வீடாக இருக்கலாம். இன்றைக்கி அதை தேவன் ஆங்காங்கே செல்லுவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு எவ்வளோ தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை தேவன் சந்திக்கணும். அதில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அது மாத்திரமல்ல, அதனுடைய தரிசனம் நிறைவேறப்படணும். அதுதான் முக்கியம். அது தரிசன தேசத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம அதற்காக ஜெபிப்போமா? உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நேரத்தில் இந்த ஹெவன் டிவி உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே, இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிப்பதற்கு, நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே ஒரு மனமாய் ஜெபிப்பதற்கு காரணமாயிருக்கிற ஆண்டவரே இந்த பெட்டகத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதனுடைய நோக்கம் உமக்கு தெரியும். 14 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் இதுக்கு ஒரு விஷனை கொடுத்தீங்க அப்பா. இன்னைக்கு நீ கொண்ட விஷனுடைய ஆண்டவரே கனியை நாங்கள் எங்கள் கண்களை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கீங்க ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒருவேளை மற்ற டிவி சேனல்ஸ் மாதிரி இது பெரிய அளவுக்கு ஃப்ளரிஷ் ஆகாவிட்டாலும் கர்த்தர் கொடுத்த நோக்கத்தை, இந்த காலங்களிலே அன்னைக்கு கொடுத்த நோக்கத்தை இன்னைக்கு ஆண்டவரே நிறைவேறப்படுகிறதை எங்கள் கண்களை காணும்படியாக ஆண்டவரை நீ தந்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும்னு சொல்லியிருக்கீங்களேப்பா ஆண்டவரே. இந்த ஃபவுண்டர் அநேக நாள் சென்ற கால் தடங்கள் இன்றைக்கு உம்மை அறிகிற அறிவினால் நிரம்பப்பட்டிருக்கிறதுனால் அந்த இடங்கள் கர்த்தாவே, கால் பதித்த இடங்கள் உம்மை அறிகிற அறிவினால் நிரம்பப்பட்டிருக்கிறதுனாக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உள்ள தெய்வன் ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த தரிசன நிலமாகிய நேபாள் தேசத்தை கர்த்தர் இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதில் நடக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் உடைய கரத்திலே தருகிறோம்ப்பா ஆண்டவரே. நீ தந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலம் உமக்காக ஆத்துமாக்களை ஆண்டவரை வலை வீசி ஆண்டவரை வலையிலே விழுவதற்காக தேவன் ஒவ்வொரு நாளும் நீ கொண்டு வந்து கொண்டிருக்கிறபடினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவரே, அந்நிய கண்கள் அல்லப்பா, நீ சொந்த கண்களால் நீ தந்த தரிசனத்தில் ஒன்றான அந்த தேசத்தின் மக்களை கொண்டு அந்த தேசத்திற்கு சுவிசேஷம் சொல்வதற்கான ஆண்டவரே ஒரு நேரத்தை கட்டளையிட்டபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நினைத்து கூட பார்க்கல, நீ தந்த தரிசனத்தை நீ நிறைவேற்றுவதில் உண்மையாளவராய் இருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அன்னைக்கு இது ஒரு ட்ரீம் போல இருந்திருக்கலாம்ப்பா, ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே அதை உண்மையாக காணும்படியாக ஆண்டவரே நீ தந்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே இன்னுமாய் கர்த்தாவே அங்கே நடக்கிறப்பா ஃபீப்ரோ ப்ராஜெக்டுக்காக ஜெபிக்கிறோம், பேக் டு ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், அந்த முதியவர்களை பராமரிக்கிற அந்த ப்ராஜெக்டுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் தந்தீங்கப்பா, இந்நாள் வரைக்கும் அப்பா தடைப்படாமல் நடத்திட்டு வரீங்க. மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்பி ஆண்டவரே இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களை சப்போர்ட் பண்ணி நீர் நினைத்தபடி அதை நடத்தி கொண்டு வருகிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாளும் அதை தடைப்பட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஃபண்ட்ஸும் கிடையாதப்பா, உம்மை கண்களை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த ஒரு ப்ராஜெக்டும் தடைப்படாதபடிக்கு, எந்த நாளிலும் தடைப்படாதபடிக்கு ஆண்டவரே நீரை கடம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அந்த தேசத்தில் வெட்கப்பட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே நீர் கிருபை தாங்க,
கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இனிமாய் அநேக மக்கள் உண்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரி கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. உண்மை அறிகிற அறிவினால் தேசம் நிரம்பி இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமாய் கர்த்தாவே இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியத்திலே ஆண்டவரே தங்களை இணைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. பார்ட் டைமாக, ஃபுல் டைமாக, வாலண்டியராக ஆண்டவரே இன்னும் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. எஸ்பெஷலி ஆண்டவரே ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உலகத்திலே ஒரு வேளை வேலை பார்த்து கொண்டிருந்தா அவங்க இன்னும் அநேகம் சம்பாதிக்கலாம் ஆண்டவரே, இன்னும் அநேக லெவலுக்கு போயிருக்கலாம்ப்பா. ஆனாலும் ஆண்டவரே வருஷ கணக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க லாபமான அனைத்தையும் நஷ்டமன்று எண்ணிக்கத்தாவே இந்த கனமான ஊழியத்திலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. ஆண்டவரே முழுமனதாய் இம்மட்டுமாய் அவர்கள் வேலை செய்யும்படியாக கிருபை பாராட்டியிருக்கீங்க கத்தாவே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னுமா எவ்வளோ ஆட்கள் தேவை ஆண்டவரே. இது ஆண்டவரை சீரும் சிறப்புமாக செய்வதற்கான ஆட்களை கத்தர் கூட்டி சேர்க்கப்படுபடினால் ஸ்தோத்திரிக்க. இன்னுமாய் கத்தாவே இங்கே வேலை பார்க்கிறவர்கள் கத்தாவே ஒரு காரியத்திலும் குறைபடாதபடிக்கு, எந்த காரியத்திலும் ஆண்டவரை இதனால என்ன கண்டோம் என்று ஒரு நாளும் நினைக்காதபடிக்கு ஆண்டவர் அவர்களை குடும்பத்தை கத்தர் அபரீதமாக எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே விசேஷமாக சுகபலன் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கத்தர் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. இருதயத்தின் ஆழத்தின் எந்த காரியத்திற்காக ஏங்குறாங்களோ அந்த காரியத்தை கத்தர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஊழியத்துக்கிட்ட தங்களை அர்ப்பணித்தவர்களை கத்தாவே எந்த காரியத்திலும் குறைபடாதபடிக்கு என் தேவனே அவர்கள் தலைகளை கத்த உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா பிரதரோடு இணைந்து இசைந்து செய்யத்தக்கதா ஆண்டவர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஃபவுண்டர் ஃபேமிலி உடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. அந்த குடும்பத்துக்குடைய பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் ஆண்டவரே, பண தேவைகள் ஆண்டவரே, உடல்நலன் ஆரோக்கிய தேவைகளை கத்தர் சந்திக்கணும் ஆண்டவரே. கத்தாவே நீர் அவர்களை விசேஷித்தமாக பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வதித்து காத்து கொள்ளணுமா ஜெபிக்கிறான். உம்முடைய விஷனை விட்டு ஒரு நாளும் விலகி போய்விடாதபடிக்கு கத்தர் அவர்கள் கருத்தையும் ஆண்டவரே அவர் இருதயத்தையும் திட்டப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறான் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் அப்பா. இது ஆண்டவரே எங்களால் முடியாது கத்தாவே, உம்முடைய கருத்து நீவா இருக்கிறபடினாலும் சோத்திரிக்கிறோம். இன்னும் கத்தாவே எங்களை தாங்குகிற ஒவ்வொரு ஆண்டவரே பங்காளர்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறேன். தங்கள் தரித்திரத்திலும் ஆண்டவரை எத்தனையோ பேர் எடுத்து கொடுக்குறாங்கப்பா. அவர்களை நினைவு கூறுங்கப்பா. அதன் பலனை அவர்கள் அனுபவித்தே தீரணும்ப்பா. 30, 60, 100 அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அனுபவிக்கணும் ஆண்டவரே. குறைபடக்கூடாது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காக கொடுக்கிற ஒரு ரூபாவையும் கத்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. பல மடங்கு ஆசீர்வதித்து கொடுக்கணும் ஆண்டவரே. சிலர் ஆண்டவரே தங்கள் நேரத்தை கொடுக்குறாங்கப்பா. ஜெபத்தினால இந்த ஊழியத்தை தாங்குறாங்கப்பா. அவர்களையும் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அவர்களுக்கும் அப்பா ஒரு விசேஷித்த பங்கை கட்டளை எடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே. ஜெபத்திலே தாங்குவது மிகப்பெரிய காரியம் ஆண்டவரே. தங்கள் நேரத்தை கொடுத்து ஆண்டவரே தாங்குகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. விசேஷமாகப்பா எங்களை நம்பி ஜெபி தேவைக்காக எத்தனையோ பேர் எங்களுக்கு கடிதங்களையும் ஆண்டவரே வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் தங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்கள யாருன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா. அவங்களுடைய பேர் வேணால் எங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த காரியத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜெபிக்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பொதுவாக அவங்க கேட்கலாம்ப்பா. தங்களோட டிசீஸுக்காக இருக்கலாம், இல்லாட்டா தங்களுடைய பண தேவைக்காக இருக்கலாம், இல்லாட்டா தங்கள் வாழ்வாதார தேவைக்காக இருக்கலாம்ப்பா. எதுக்காக அவங்க கேட்டுருக்காங்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தை நினைக்கிறோம்ப்பா. ஆங்காங்கே இருந்து நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கத்தாவே
அந்த மக்களுடைய தேவைக்காக உம்மை நம்பி இந்த ஊழியத்தை நம்பி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஊழியத்தை நம்பி ஜெப தேவைகளை நாங்கள் ஜெபிப்போம் என்று அனுப்பியிருக்காங்க ஆண்டவரே. அந்த ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் இப்போ நினைவு கூறுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அவளுடைய தேவைகள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாய் காணப்படத்தக்கதாக தேவனே நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக விசேஷமாக அப்பா ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை ஜெபிக்க கேட்டிருந்தால் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாய்ந்த கரத்தை நீட்டிக்கத்தாவே அந்த ஆண்டவரை பலவீனமான இடத்துல ஆண்டவரை கத்த தொட்டு சுகமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஆண்டவரே. ஆண்டவரே ஈவன் டாக்டர்ஸ்க்கே கரெக்டாக சில நேரம் அந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே எங்களை உருவாக்கினவர் நீர். அந்த டிசீஸை கொடுத்தது நீர் அறிவீரப்பா. எதனாலன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை எங்களுடைய பாவமாக இருக்கலாம், இல்லாட்டி எங்களுடைய சாபமாக இருக்கலாம். whatever might be my father, இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் யாவரும் சேர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே அந்த ஜெப குறிப்பை அனுப்புகிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே பேராய் அவரை இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே உம்முடைய சமூகம் காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வேத வசனத்தின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளப்படும்படியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமாய் கர்த்தாவே வேலை காரியத்துக்காகவும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய காரியத்துக்காகவும் அப்பா குடும்ப பிரச்சனைக்காகவும் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம். தேவனே நீ நல்லவர் அப்பா, சமாதானத்தின் தேவன், சந்தோஷத்தின் தேவன், நீர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் கர்த்தாவே இந்த குடும்பத்தை வழி நடத்தினவர் அப்பா இல்லாமல் போக எத்தனையோ பேர் அந்த குடும்பங்களுக்கு விரோதமாக ஆண்டவரை செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே ஆவியானவர் நீதாமே அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராக கொடியேற்ற போறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் முற்றிலுமாக தருகிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை கர்த்தாவே இந்த நேரத்தில் நீர் ஆண்டவரை கையில் எடுத்து அதற்கு நீ பதில் அனுப்புகிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். குறைபடாதபடிக்கு நிறைவாய் ஆண்டவரை சாட்சிகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே தருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கூட இந்த நிறைவாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஜீவனை தியாகமா வைத்த பல கடும் சேவையில் மாறித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மாறித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். சோர்ந்திடாது நிற்போம். ஹல்லேலூயா. இன்னுமாய் கடைசியாக நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சுதந்திர தினத்தை கண்ட இந்த தேசம் எல்லா காரியங்களும் சுதந்திரத்தை காணணும். இன்னுமாய் இந்த ஜெபிக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் சுதந்திரங்களை காணணும். அதற்காக நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. கர்த்தாவே எங்களுக்கு தந்திருக்க நல்ல தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்திருக்க நல்ல சுதந்திரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் காரியங்களை தேசத்தின் மக்கள் ஆண்டு அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டலமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே ஜனங்கள் சுகமாய் தங்க பண்ண ஆண்டவரே அதற்கு விரோதமாய் போராடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே அறிவை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே அவர்களை நீ ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
அனாவசியமான கலவரங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லுகிற ஆண்டவரே ஒரு தேசமாக காணப்பட ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரிகள் ஒவ்வொருவரும் அதற்கேற்றாற் போல் வேலை செய்யத்தக்கதாக ஆண்டவரை நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் தருகிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஜெபிப்பதற்காக ஆண்டவரே தங்கள் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே இந்த நேரத்தை ஆண்டவரை தந்த ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. அவங்க எங்கே இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறவர் ஆண்டவரே. எந்த குறைவுகளும் அந்த குடும்பத்திலே காணப்படாதபடிக்கு கர்த்தர் வேலி போட்டு காத்துக்கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே, உடைய கரத்தில் தருகிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. ஜெபிக்கிற வீட்டிலே கர்த்தாவே ஒரு குறைவும் காணப்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரை இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரை ஒரு மனமாய் ஜெபிக்க தங்கள் நேரத்தை கொடுத்தவர்களுக்கு அப்பா ஆண்டவரை பல மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் இதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றி கர்த்தர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நந்தியால் பாடிடுவோம், நந்தியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. Praise Lord. God bless you all. ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.